அப்படி என்னதான் விஷயம்? அது வந்து கோவில்ல நான் ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரு கௌதம பத்தி என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதோட என்னையும் ஏதோ சொல்ல வந்தியே, என்ன சொல்லு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல கௌதமோட ஜாதகத்தை கூட நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இரு என்ன ஆச்சு உனக்கு? நைட் ஏதோ கனவு கண்டு நீ பயந்து எங்க எல்லாரையுமே பயமுறுத்தின. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி பதட்டமா ஜோசியரை பாக்கணும் அது இதுன்னு சொல்ற. என்ன ஆச்சு? என்னதான் பிரச்சனை உனக்கு? அத்தை, அவங்க எதையோ நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை பார்த்தா அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாகும்ல அத்தை. நீங்க கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன். ஆமா ஜானகி, ஜாதகத்தை கூட. ஐயோ, ஜாதகம் இங்க இல்ல, ஜோசியர் கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆமா ரேவதி, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார் ஜாதகமும் ஜோசியர் கிட்ட தான் இருக்கு. உனக்கு என்ன இப்போ கௌதம் ஜாதகம் பார்க்கணும் அவ்வளவுதானே? அது ஜோசியர் கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த ஜோசியர் இறந்துட்டார்ல. அவங்க தம்பி ஜோசியம் பாக்குறாரு. அவர்கிட்ட போய் இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன்னா கௌதம் ஜாதகத்தை பார்த்து எல்லாமே சொல்லுவாரு.